மர்சாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவிக்கிறேன். இந்த நாள்ல நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். இந்த ஓய்வு நாள்ல தேவன் உங்களோட பேசுவாராக. நம்ம முதலாவது ஒரு வசனத்தை படிப்போம். மாம்பழா படிக்கிற வசனம் தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. நம்ம தலைகளை தாய்த்து நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாள்ல நம்ம துதிக்க ஆராதிக்க இப்படி வார்த்தைகளை இந்த யூடியூப் மூலியமா ஆன்லைன் மூலியமா வெளிப்படுத்த நீர் கிருபை செய்துக்காய் சோத்திரம். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க நீர் கிருபை செய்ய போற கிருபைக்காய் சோத்திரம். இந்த வார்த்தை அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா இருக்க நீர் உதவி செய்ய போற கிருபைக்காய் சோத்திரம். இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தும் ஆண்டவர். தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. உயிர்த்தெழுந்த அக்கினி இறங்கும்படி செபிக்கிற வார்த்தைக்கு அந்த தடையில்லாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற வான மண்டல பொல்லாத சேனைகளை நசுவாக இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். தடைகள்லாம் உடைத்து போடுங்க. தேவனுடைய வல்லமை ஆளுகை செய்யட்டும். இப்படி உயிர்த்தெழுந்த அக்கினி இறங்கும்படி செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் வெளிப்படுவீரா. இந்த வார்த்தைகள் வெளிப்படு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்குவதா. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதா. ஆவியானவர் பேசுவீராக. நான் இயேசுவின் நாமத்தாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்காக கடந்து போவோம். இந்த நாளில் நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதுல சொல்லப்படுகிறது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி வெளிச்சமாய் இரு. நமக்குள்ள ஒரு வெளிச்சம் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நமக்குள் இருளடையாதபடி எச்சரிக்கையா இருக்கணுமா. நமக்குள்ள தேவன் கொடுத்த வெளிச்சம் அநேகருக்குள்ள இருள் அடைந்து போயிருக்கிறது. ஏன் இருள் அடைந்து போகிறது? அல்லேலூயா. நம்ம தேவனிடத்துல வெளிச்சத்தை நம்ம சரியா பாதுகாத்து கொள்ளாதபடினால அது இருள் அடைந்து போகிறது. அதனால்தான் தேவன் இங்க தெளிவா சொல்றாரு, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடி எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ள வெளிச்சம் எந்த காரணத்து கொண்டும் இருளடையாதபடி பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. இன்னொரு வசனமும் இருக்கிறது. இதுல பாருங்க, யோபு 38:19வது வசனம் சொல்லப்படுகிறது, வெளிச்சம் வாசமா இருக்கும் இடத்திற்கு வழி எங்கும் இருள் குடிகொண்டு இருக்கும் ஸ்தானம் எங்கே? இருள் வாசமா இருக்கிற வழி எப்படி இருக்கணுமா? வெளிச்சம் வாசமா இருக்கிற வழி இருள் குடி கொண்டு இருக்குமா? அப்போ நம்ம வெளிச்சுக்கு வாசமா இருக்கிற வழிக்கு கடந்து போகணும், இருள் குடி கொண்டு இருக்குமா? அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வழிக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கோ, தேவனை விசுவாசித்து தேவனிடத்துக்கு நம்ம கடந்து போகும்னா, தேவனிடத்தில் நம்ம கடந்து போகணும்னா தேவன் நமக்கு ஒரு பரிச்சை வைப்பார். இயேசு கிறிஸ்துக்கு அதை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம தேவனிடத்துல நம்ம வரும்போது, அந்த தேவனிடத்துல வரும்போது தேவனை ஏற்றுக்கொண்டு சரி நம்ம ஊழியம் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யலாம்னு நினைக்கும் போது, சில பேர் தேவனுக்கு நம்ம உண்மையா விசுவாசியா இருக்கலாம்னு நினைக்கும் போது நமக்குள்ள நம்ம சுற்றி ஒரு இருள் குடி இருக்குமா? அல்லேலூயா. இருள் குடியிருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கன்னா, அப்போ எந்த வெளிச்சமும் உனக்குள்ள இருக்காது, சுற்றி இருளா இருக்குமா? அல்லேலூயா. நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கார். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்வார், ஐயா நான் தேவனுக்குள்ள உண்மையா இருக்கிறாயா, ஆனா நான் எந்த முயற்சி செய்தாலும், அவரு ஒரு வேலைக்கு இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு ரெடியா இருங்க, நான் கூட பேச சொல்லுவாங்க. அவர் ரெடி ஆயிட்டு போயிட்டு அந்த அவங்க போலாம்னு நினைக்கும் போது அவங்க வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் சொல்லலாம். சில இடத்துல வரவே மாட்டாங்களாம். அவரு மன கஷ்டப்படுவாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு தெரியும், நம்ம சுற்றி இருள் அடைந்திருக்கு, எந்த வழிவாசலும் திறக்காது, வெளிச்சமே இருக்காது, நம்ம சுற்றி இருள் அடைந்திருக்கோம். ஆனா கண்டிப்பா தேவன் நம்ம வெளிச்சத்துக்கு, மகா பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னொரு விஷயமே இருக்கிறது. சில இருள் பிசாசால உண்டாகிற இருள் இருக்குது, சில இருள் தான் இச்சித்து இருள்ல விழுவாங்க, அந்த இருளும் இருக்கிறது. இல்லையா? நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இருள் நம்முடைய வெளிச்சத்துக்கு போறதுக்கான இருளும் இருக்கிறது, நாம் இச்சித்து விழுற இருளும் இருக்கிறது, நாம் பிசாசால உண்டாகிற இருளும் இருக்கிறது. அதே போல தேவனால உண்டாகிற வெளிச்சமும் இருக்கிறது, பிசாசால உண்டாகிற வெளிச்சமும் இருக்கிறது, தான் இச்சித்து உண்டாக்கிக்கிற ஒரு வெளிச்சமும் இருக்கிறது. என்ன ஆண்டவரால் தானே வெளிச்சம் உண்டாக்க முடியும், பிசாசால வெளிச்சம் உண்டாக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமா? நம்ம இச்சித்தும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். ஆனா அது நிரந்தரமா இருக்காது. தேவன் கொடுக்கிற வெளிச்சம் மட்டும்தான், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்ம நிலைத்திருக்க முடியும். தலைமுறையா அந்த ஆசீர்வாதம் இருக்கும்.
அல்லேலூயா. ஆனா பிசாசால நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எப்படி என்று நான் வேதத்திலே உங்களுக்கு வாசித்து சொல்றேன். அல்லேலூயா. முதலாவது நம்ம மத்தியோ 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம படித்து கொண்டு வந்தால் அது சோதனைக்குள்ள, அதாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து என்ன பண்ணுவார்னா 40 நாள் உபவாசம் இருந்து அவரு ஆண்டவராகிய அந்த உபவாசம் முடிச்ச உடனே சோதனைக்கு கடந்து போவார். அப்ப பிசாசு 3 விதமான சோதனைகளை நமக்கு நேரிட செய்வான். 3 விதமான சோதனை. ஆனா அநேகருக்கு அநேக விதமான சோதனைகள் வரும். ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கும். ஆனா பிசாசு 3 விதமான சோதனையும் அவன் 3 அர்த்தங்கள்ல தான் கொடுப்பான். ஆனா அநேக சோதனை, ஒவ்வொருக்கும் ஒரு விதமான சோதனைகள் வரும். ஆனா அவனுடைய 3 சோதனையும் 3 நோக்கத்தோட தான் கொடுப்பான். அது என்னென்ன நோக்கம் என்று நம்ம பார்ப்போம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் உபவாசம் முடிந்து வெளியே வந்தவனே அவர் ரொம்ப பசியா இருக்கும்போது பிசாசு வந்து சோதிப்பான். அம்மா அவனுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரப்பா, இந்த கல்லை அப்பமாக்கும்படின்னு சொன்னா அந்த அப்பமாக்கி நீ புசிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஜெபித்து அந்த கல்லு அப்பமாக போயிட்டா இயேசு கிறிஸ்து அங்க வெட்கப்படுவார், அசிங்கப்படுவார் என்று ஒரு எண்ணம். அப்போ நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும், பிசாசு நம்ம கிட்ட முதல் சோதனை என்ன நினைப்பானா, இவங்களை அசிங்கப்படுத்தும்படி, ஊழியத்தில் அசிங்கப்படுத்தும்படி, அல்லேலூயா, அதாவது நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தும்படி, உறவுகளை அசிங்கப்படுத்தும்படி, நம்ம இருக்க இடத்துல நம்ம சுற்றி அவனை அசிங்கப்படுத்தி அவன் தேவனுக்கு வெளியேறும்படி செய்யும்படி முதலாவது நம்மளை அசிங்கப்படுத்தும்படி ஒரு சோதனையை கொண்டு வருவான். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசுடைய நோக்கம் 3 நோக்கமும் அவனுடைய நோக்கம் ஒன்று. ஆனா சோதனைகள் வேற வேற விதமா கொடுப்பான். ஆனா அவனுடைய நோக்கம் 3 ஒரே விதமா இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முதல் சோதனை அவன் நம்மை அசிங்கப்படுத்தும்படி கொண்டு வருவான். 2வது சோதனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது சோதனை ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆலயத்து மேல உயர நிற்க வச்சு, நீ இங்கிருந்து எங்க ஆலயத்து மேல, தேவாலயத்து மேலே உயர நிக்க வச்சு இங்கிருந்து நீ தாழ குதி, உன் கால் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் உன்னை பிடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுறான். அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் மேல இருந்து கீழே குச்சா செத்து போயிடுவான் அப்படின்னு பிசாசுடைய நோக்கம். அல்லேலூயா. மேல இருந்து கீழே குதிக்க வைக்கிறானா, அவருடைய நோக்கம் என்னன்னா இவன் இறந்து போவான் அப்படின்ற நோக்கத்தினால அப்படி செய்யறான். ஆனா அவருடைய நோக்கம் என்ன கேட்டா, 2வது சோதனை நம்மளை சாகடிக்கும்படி, அதுக்கான வழிவாசல். ரொம்ப துக்கத்தை கொடுத்து சில பேர் சூசைட் பண்ணி சேர்த்துக்குவாங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனை கொடுத்து, இல்ல பண பிரச்சனை, எதையாவது ஒரு பிரச்சனை கொடுத்து, இல்ல ஆக்சிடென்ட் ஆகும்படி, இல்ல சாகும்படி, எதையாவது ஒரு வழி கொடுத்து உன்னை சாகடிக்க அவன் பார்ப்பான். 2வது சோதனையில சாகடிக்கும்படி. அல்லேலூயா. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், 2வது சோதனை நமக்கு சாகடிக்கும்படி, முதல் சோதனை நம்மளை வெட்கப்படுத்தும்படி, அசிங்கப்படுத்தும்படி, 2வது சோதனை நம்மை சாகடிக்கும்படி. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 2 சோதனையில அநேகர் ஜெயித்து வருவார்கள், சில பேர் தான் தோத்து போவாங்க. அநேகர் 2 சோதனை ஜெயித்து வருவார்கள். ஆனா 3வது ஒரு சோதனை இருக்குது. இந்த 3வது சோதனையில அநேகர்கள் தோத்து போவார்கள், சில பேர் தான் ஜெயிச்சு வருவார்கள். அந்த 3வது சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் படித்து உங்களுக்கு சொல்றேன். மத்தியோ 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, 9வது வசனம், நீர் சாஷ்டகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. 3வது சோதனைனா ஆசீர்வாதமான சோதனை. நான் சொன்னேன் இல்லையா, பிசாசால ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்னு. இது ஆசீர்வாதமான சோதனை. உங்களுக்கு என்ன சொன்னா, நீ என்னை பணிந்து கொள்ளுப்பா, உனக்கு நான் இந்த சகலத்தையும் உனக்கு ஆசீர்வாதமா தரேன், நீ ஆளுகை செய்யும்படி செய்யறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த 3 சோதனையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயம் எடுத்தார். 3 சோதனையும் ஜெயித்தார். ஆனா நம்ம இந்த 3வது சோதனையில விழுந்து போவோம். ஏன்னா சில பேர், அவனுக்கு தெரியும் இவங்களுக்கு பண ஆசை இருக்கு சொல்லி பணத்தை முன்னிட்டு கொண்டு தரும்படி வச்சு சோதனையை கொடுத்து, பண ஆசை அவங்களுக்குள்ள இருந்தா பணத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள இழுத்து இருளுக்குள்ள தள்ளுவான். சில பேருக்கு பொருள் ஆசை இருந்தா பொருள்களை கொண்டு கொடுத்து அவர்களை இச்சிக்கும்படி செய்து அவர்களை இருளுக்குள்ள, தேவனுக்கு பிரியலாத காரியங்களை செய்து இருளுக்குள்ள செய்வான். சில பேர் பெண்ணின் இச்சை, சில பேர் ஆணின் இச்சை, அல்லேலூயா, மாம்சத்தின் இச்சையில அவர்கள் விழ செய்யபடி அவருடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு அதுல விழ செய்து அவர்களை இருளுக்குள்ளே கொண்டு போவான். ஆனா அவருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்காது.
அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிந்து கொள்ளும், பிசாசன் 3வது சோதனை ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஏன்னா முதல் சோதனையில அவன் தெரிஞ்சுக்கிறான், அவங்க அசிங்கப்படுத்தும் தேவனுக்குள்ள உண்மையா இருக்கிறாங்க, இவங்களை சாவடிக்க நினைச்சும் தேவனுக்குள்ள உண்மையா இருக்கிறாங்க. ஆனா 3வது நம்ம வழிக்குள்ளே வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவன் தன் வழிக்குள்ள இழுத்து கொண்டு அவனை இருளுக்குள்ள கொண்டு போகணும் என்று அந்த 3வது சோதனையை கொடுப்பான். அந்த 3வது சோதனையில கண்டிப்பா அநேகர் விழுந்து போறார்கள், அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறார்கள். காரணம் என்ன கேட்டா, ஆசீர்வாதமான ஒரு சோதனையை கொடுக்கும் போது. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் 3 சோதனை, 3வது சோதனைக்கு ஆண்டவர் கோபப்பட்டு அப்பால போக சாத்தானே என்று சொல்றார். அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், 3 சோதனையும் ஆண்டவர் வார்த்தை கொண்டு ஜெயம் எடுத்தார். நம்மளும் தேவனுடைய வார்த்தை கொண்டு ஜெயம் எடுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியணும், தேவன் எனக்கான ஒரு வெளிச்சம். நான் இன்னைக்கு இருள தாண்டா இருக்கிறேன், இன்னைக்கு நான் இருள தான் வாழ்ந்து கொண்டுக்கிறேன், எனக்கு சாப்பிட கஷ்டம் தான், எனக்கு வேலை இல்லதான், எனக்குள்ள போராட்டம் தான், என் குடும்பத்துல வியாதி தான், எனக்குள்ள கஷ்டம், என்னை யாரும் பார்க்கல, யாரை கண்டுகொள்ள, ஆனா நான் இன்னைக்கு இருளின் வாழ்க்கையில தான் இருக்கிறேன். ஆனா என் தேவனாய் கர்த்தர் என்னை ஒரு நாளைக்கு ஒரு மகா பெரிய வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு கொண்டு போவார். அன்னைக்கு அநேகர் காணத்தக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். தேவன் கண்டிப்பா உங்களை வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு கொண்டு போவார். முதல்ல நம்ம இருள் சூழ்ந்து இருக்கலாம், ஆனா அதை காட்டிலும் நீங்க தேவனை நேசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நீங்கள் வாழும் போது, எந்த சைடுல வருகிற எந்த வெளிச்சமான வாழ்க்கையை நீங்க பார்க்காத இருளில் வாழ்க்கையிலே நீங்கள் வாழும் போது தேவன் கண்டிப்பாக உங்களை வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு கொண்டு போவார். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு 2 பேரை வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு போனவர்கள், தன் இச்சித்து வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு போனவர்கள், சில பேர் பிசாசான வெளிச்சத்தின் வாழ்க்கையில் போனவர்கள் என்ன ஆனார்கள் என்று உங்களுக்கு ஒரு 2 பேரை சுட்டி காட்ட நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், படிச்சா லேட் ஆகும். அதனால எனக்கு சரியா தமிழ் படிக்க வராது. எதனா வார்த்தைகள் மிஸ்டேக் இருந்தா தயவாய் மன்னிக்கும்படி கேட்டுக்கிறேன். எனக்கு தமிழ் படிக்க வராது. தேவன் கிருபையால படித்து இந்த பிரசங்கத்தை எடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுல எலிசாவின் சீஷர் ஒருத்தருக்கார், கேயாசி என்ன பண்றாருன்னா, நாகமான்னு ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு ஒரு வெண்குஷ்டம் ஒரு சரீரத்தில் இருக்காது. வெண்குஷ்டம் அவர் சரீரத்தில் இருக்கிறது. அந்த வெண்குஷ்டத்தினால அவர் அநேக வியாசியர்கள் போய் பார்க்கிறாரு, டாக்டர்ல போய் பார்க்கிறாரு, யாரெல்லாம் பார்க்கிறாரு, ஒன்னும் அது சுகமாகல. அப்போ அவர் வீட்டுல இருக்கிற வேலைக்காரி மகள் சொல்றா, இந்த மாதிரி தேவ மனுஷன் ஒருத்தருக்கிறார் எலிசா என்று, அவர்கிட்ட நீங்க போனா சுகமாயிடுன்னு. சரி, இவர் நம்பிக்கையோட அங்க கடந்து போகிறார். அவர் போய் யோர்தான்ல நீங்க 7 வாட்டி குளிச்சா சரியாயிடும் சொல்றாரு. அவரு கோவப்படுறாரு, நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும், கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட சொல்றாரு, ஒரு செய்தி தான் பார்க்கலாம் என்று. அவர் செய்து பார்த்த உடனே அவர் சிறு பிள்ளை போல அவர் சரீரம் மாறிடும், அவர் சுஸ்தமாகிறார், சுகமாகிறார். உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து அவர் என்ன பண்றாரு, பொண்ணு வெள்ளி எடுத்து போய் எலிசா கையில கொடுக்க போறாரு. அப்போ எலிசா சொல்றார், தேவனை இதை வாங்க பிரிய படல, இதை வேண்டாம், நீங்க எடுத்து போயிடுங்க, இது வேண்டாம் என்று சொல்லி தேவன் சித்தம் வாங்க மாட்டேன் என்று அவர் அதை வாங்காம அவர் திருப்பி அனுப்புறார். அவர் போயிடுறார். உடனே கியாசி என்ன பண்றாருன்னா, அவரு தேவனுடைய அவரு எலிசா இதை வாங்காத விட்டுட்டாரு. ஆனா இது அவரு கர்த்தர் நாமத்தை கொண்டு சொல்றேன், நான் போய் வாங்குறேன். அல்லேலூயா. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வாங்கறது தன் இச்சையினால போய் வாங்க போறாரு. ஆனா கர்த்தர் நாமத்தை கொண்டு வாங்க போறேன் என்று அந்த வசனத்தை நீங்க படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தர் நாமத்தை கொண்டு நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாரு. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் அதை போலதான் கர்த்தர் சித்தலாத காரியங்களை நமக்கு கொடுக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எனக்கு கொடுக்குறாங்க, கர்த்தர் நாமத்தை கொண்டு வாங்குறது, இந்த மாதிரி சில காரியங்களை அநேகம் நம்ம வாங்கி கொள்கிறோம். கர்த்தர் சித்தமான்னு விசாரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தம் சித்தலாத காரியங்கள் ஒன்றும் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம அப்படி கர்த்தம் சித்தலாத காரியம் வாங்கக்கூடாது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கர்த்தருக்குள்ள இல்ல என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நமக்கான ஆட்களை கொண்டு வந்து கொடுப்பார், நமக்கான தேவைகளை பணங்களை ஆட்கள் மூலியமா நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அது கர்த்தருடைய சித்தமா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரான்னு பாக்குறோம். இவரு கர்த்தருடைய சித்தம் இல்ல, ஆனா கர்த்தருடைய சித்தம் அவரு கர்த்தர் மேல ஆணையிட்டு போய் வாங்குறான் கேயாசி. அதை வாங்கி கொண்டு வந்தவனே தேவ மனிதர் எலிசாக்கு தெரிகிறது. அவர் என்ன பண்றான்னா, முதல்ல தெரிஞ்சுக்க, பிசாசுடைய இவர் இச்சித்து அதை வாங்குறாரு, வாங்கி கொள்கிறாரு, ஆனா அதை சுதந்திரித்து கொள்ள முடியல. அப்போ எலிசா என்ன பண்றாருன்னா, அவனுக்கிட்ட இருந்த அந்த வெண்குஷ்டம் உன்னிடத்தில் வரும்படி அவரு
சாபத்தை கொடுக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு சித்தில்லாத காரியங்கள் செய்தா அந்த ஆசீர்வாதம் நம்ம கிட்ட தங்கி இருக்காது. அதை வாங்கினாலும் அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாது. நிலையான, அதான் நீங்க நினைக்கலாம் சுதந்திரி அந்த டைம்ல சுதந்திரித்து கொள்ளலாம், ஆனா நிலையான சுதந்திரித்து கொள்ள முடியாது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வெளிச்சம் தான் நமக்குள்ள இருக்கணும். பிசாசுடைய ஆசீர்வாதமோ பிசாசுடைய வெளிச்சமோ நமக்குள்ள இருக்கக்கூடாது. இது தன் இச்சையினால அவன் இச்சித்து இல்லையா, அந்த பணத்தை மேலே அந்த நகை மேலே அவன் இச்சித்து அதை போய் நாகமான் கிட்ட வாங்கிட்டு வரான். அதை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியாம அவன் அந்த வெண்குஷ்டத்தை இப்படி அவனுக்குள்ள சரீரத்துல வருகிறது. காரணம் தன் இச்சித்ததுனால, தேவனுடைய சித்தம் இல்லாதனால இவன் செய்ததுனால அவனுக்குள்ள இது வந்தது. இன்னொரு இருக்கிறாரு, நம்ம படிக்கணும், யூதாஸ் காரியத். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தவர். அல்லேலூயா. நம்ம நல்லா நினைச்சுக்கணும், யூதாஸ் காரியத்தான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தார். உண்மையிலேயே அவர் தான் காட்டி கொடுத்தார். ஆனா அவன் சுயமா காட்டி கொடுக்கல, அவனுக்குள் பிசாசு உள்ளே புகுந்து காட்டி கொடுத்தார். நீ வேதத்தை படித்தா நல்லா புரியும். ஆண்டவரு அந்த திராட்சை ரசமும் அப்பமும் தன் மாம்சமும் ரத்தமா இருக்கு சொல்லி எல்லாருக்கும் பகிர்ந்து குடிக்கும் போது, நீ உன் வேலையை செய் போ அப்படி என்று யூதாசுக்குரிய உள்ள இருக்கிற பிசாசு கிட்ட சொல்லுவார். நீங்க அதை நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ யூதாசுக்குள்ள பிசாசு உள்ள நுழைந்தது. யூதாசுக்குள்ள பிசாசு ஏன் நுழைந்ததுன்னா, அவனுக்குள்ள பண ஆசை இருந்ததுனால பிசாசு உள்ள நுழையப்பட்டான். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அவனுக்குள்ள பண ஆசை இருந்ததுனால பிசாசு உள்ள நுழையப்பட்டான். அப்பக்குள்ள நமக்குள்ள ஒரு இச்சை இருந்தா பிசாசு உள்ள நுழைந்துருவான். ஆனா இவனுக்கு உள்ள நுழைந்ததுனால இவனுக்குள்ள என்ன ஆசைனா பண ஆசை. அதனால 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். இது தேவனுடைய வார்த்தையின்படி, வேதத்தின்படி நிறைவேறப்படுகிறது. அதுல ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இவனுக்குள்ள பிசாசு ஏன் வந்தனா, இவனுக்குள்ள பண ஆசை இருந்ததுனால பிசாசு உள்ள வந்துடுறான். இவனுக்குள்ள பிசாசு வந்தவனே அந்த 30 வெள்ளி காசுகளை வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து நாளையில சிலுவையில அறிவதற்கு முன்பாகவே இன்று அவனுக்குள்ள பிசாசு என்னது, அவன் வந்த வேலையை முடிஞ்சது. அதாவது இயேசு கிறிஸ்து நம்ம காட்டி கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் அவனுக்கு சிலுவை நிச்சயம், அவன் மரிக்கிறது நிச்சயம் என்று இவன் நினைத்து கொண்டு யூதாசுக்குள்ள இருந்து அவன் பிசாசான வெளியேறி போய்விட்டான். யூதாசுக்குள்ள ஐயோ அந்த 30 காசுக்காக ஆனா பரிசுத்த ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே என்று அந்த 30 வெள்ளி காசை நல்லா பாத்துங்க, அவன் பிசாசால உண்டான இந்த வெளிச்சம், அல்லேலூயா, இந்த ஆசீர்வாதம் அவன் ஆசைப்பட்டபடி அந்த 30 காசு அவன் கையில் கிடைத்தது. ஆனா அந்த 30 காசை அவனால் செலவழிக்க முடியல, சந்தோஷமா வாழ முடியல. பிசாசு வெளியேறனோட அந்த 30 வெள்ளி காசும் தேவாலயத்தில் விசிறடித்து அவன் நாண்டு கொண்டு இறந்தான். பிசாசால உண்டாகிற ஆசீர்வாதம் நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியாது, அது நிலையா இருக்காது. தன் சுயத்தால இச்சித்து வருகிற ஆசீர்வாதமும் வெளிச்சமும் நமக்குள் நிலையா இருக்கு. கேஆசுக்குள்ள அவன் சுயமா இச்சித்ததுனால அவனுக்குள்ள வந்த அந்த வெளிச்சமும் ஆசீர்வாதமும் நிலையா இல்லை. அதே போல யூதாசுக்குள்ள பிசாசானால உண்ட அந்த ஆசீர்வாதமும் வெளிச்சமும் அவனுக்குள் வந்ததுனால அவனால அதை பெற்றும் சுதந்திரித்து கொள்ள முடியல. அப்போ தேவனால உண்டாகிற ஆசீர்வாதம் தான், அந்த வெளிச்சம் தான் நமக்குள்ள சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ இருள் உங்களுக்குள்ள இருக்கும் போது, உங்களுக்குள்ள போராட்டங்கள் இருக்கும் போது, பிரச்சனை இருக்கும் போது, நீங்க பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேடி போயிடாதீங்க. சுய இச்சத்தினால தேடி போற ஆசீர்வாதத்துக்காக நீங்க போயிடாதீங்க. தேவனுக்காக காத்துருங்க. பரவாயில்லப்பா, இந்த நாள்ல எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த நாள்ல எனக்கு வேலை இல்லை, நான் அவமானப்படுகிறேன், அசிங்கப்படுகிறேன், பரவாயில்ல, நான் இருளின் வாழ்க்கையிலே இருக்கிறேன், என் தேவன் கண்டிப்பா என்னை வெளிச்சத்தின் வாழ்க்கை கொண்டு போவார் என்று நீங்கள் நினைத்து கொண்டு நீங்க ஜீவிக்கும் போது கண்டிப்பாக நர்சராக இயேசு உங்களை வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு கொண்டு போவார். நீங்கள் விசுவாசித்தால் கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், விசுவாசத்துக்குள்ள நம்ம நிலைத்திருப்பது மாத்திரமில்ல, நம்ம தேவனுக்குள்ள வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நம்ம கடந்து போகணும். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. நம்ம ஆதியாகமம் புஸ்தகம், அல்லேலூயா, ஆதியாகமம் புஸ்தகம் முதல்ல அதாவது 1ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு 3 வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அதுல எழுதப்பட்டிருக்குது, என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
அல்லேலூயா. இங்க சொல்லுது வானம பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. ஆனா பூமி மேல ஃபுல்லா இருள் சூழ்ந்து இருக்கிறது. இருள் மேல ஆவியானவர் இருக்கிறார். இல்லையா? இருள் மேல ஆவியானவர் இருக்கிறார். அநேக காலமா ஆவியானவர் இருக்கிறார். ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல. 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி உண்டாக்கினார். 3வது வசனத்தை சொல்லுது, வெளிச்சம் உண்டாவதாக. அல்லேலூயா. முதலிலே இந்த வானமும் பூமியும் உண்டாயின முதல்ல புல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவரும் இருந்தார். ஆனா வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டான பிறகுதான் சகலமும் உண்டானது. நீங்க வெளிச்சம்னா சூரியன் நிலா என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அதே ஆதியாகமம் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 14 படிக்கும் போதுதான் சூரியனும் நிலாவையும் தேவன் படைக்கிறார். ஆனா வெளிச்சம் முதலாவது படைக்கிறார். நம்ம வாழ்க்கையில முதல்ல வெளிச்சம் வரணும். அல்லேலூயா. உங்கள் இருளான இருதயம் வெளிச்சத்துக்குள் வரும்போது சகலமும் உங்களுக்குள்ள வந்துவிடும். அல்லையா? வெளிச்சம் என்றால் பரிசுத்தம். வெளிச்சம் என்றால் தேவனுக்கு பயப்படுற பயம். வெளிச்சம் என்றால் தேவனுடைய வார்த்தையை கை கொள்வது. வெளிச்சம் என்றால் தேவனை ஆராதிப்பது. வெளிச்சம் என்றால் தேவனுக்கு பயந்து ஜெபிப்பது. இதெல்லாம் உங்களுக்குள் இருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் இருக்கும் போது உங்களுக்குள் கோபம் வராது, போராமை வராது, எரிச்சல் வராது, தேவையில்லாத காரியங்கள் சிந்தைகள் உங்களுக்குள்ள வராது. ஏன்னா உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் உங்களுக்குள் நிலையா இருக்கும் போது சகலமும் ஆசீர்வாதம் உங்களுக்குள் வரும். வரங்கள் உங்களுக்குள்ள வரும். பணங்கள் உங்களை தேடி வரும். பொருட்கள் உங்களை தேடி வரும். தேவன் அதை செய்வார். அல்லேலூயா. நமக்குள்ள வெளிச்சம். இந்த உலகத்தில முதல் படைப்பே வெளிச்சம் தான். வெளிச்சம் என்றால் சூரியன் இல்ல. நீங்க அதிகாலையில எழுந்த உடனே சூரியன் வருவதற்கு முன்பாக ஒரு வெளிச்சம் இருக்கும். அதுதான் வெளிச்சம். அல்லேலூயா. சூரியன் வந்த பிறகு ஒரு வெளிச்சம் இருக்கும். சூரிய வராதவனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். தேவன் முதலாவது அந்த வெளிச்சத்தை தான் படைத்தார். வெளிச்சத்தை படைத்த உடனே சகலத்தையும் படைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருதயம் என்ற ஒரு இருளுக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தை நீங்க முதல்ல வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வாங்க. அல்லேலூயா. அடிக்கடி சொல்ற வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லும், தன்னைத்தானே நீங்க நிதானித்து அறிந்தால் நியாயத்தீர்க்கப்படலாம். நீங்கள் தனக்குள்ள இருக்கிற அந்த இருளை வெளியெடுத்துட்டு தேவனுக்கு நீங்க வெளிச்சத்தை கொண்டு வரும்போது என் தேவன கர்த்தர் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். நீங்க எதிர்பார்க்கறது ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லனா, அண்ணாள் தாய் ஒரு மகனை கேட்டார். ஆனா அவர் உண்மையா இருந்தால 6 பிள்ளையை கொடுத்தார். அது போலதான் நம்ம தேவன். நீங்க வெளிச்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா தான் என் தேவன கர்த்தர் ஆயிரங்களை கொடுப்பார். அல்லேலூயா. உன்னை ஆயிரங்கள் மத்தியில பயன்படுத்துவார். அல்லேலூயா. உன்னுடைய உறவுனார் முன்ன உன் ஊருக்கு முன்ப உன்னை உயர்த்தி வைப்பார். இவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி உயர்ந்தாங்க? தேவனுக்குள் வெளிச்சமா இருந்தனால தேவன் உங்களை வெளிச்சமா ஆக்கினார் என்று சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். நீங்க வெளிச்சத்தை நோக்கி பயன்படுங்க. ஒரு 2 வசனத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். ஏன்னா நிறைய வசனங்களை கொண்டு வந்துக்கிறேன். ஆனா பேசதான் டைம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. தானியேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, அவரே ஆழமும் மறைபொருளையும் வெளிப்படுத்துகிறார். இருளிருக்கிறவர்களை அவர் அறிகிறார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அவர் தான் மறைப்பொருளும் ஆழமாக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். அவர் சொல்றாரு, இருளுகிறவங்களை அவர் அறிந்திருக்கிறாரா. ஆனா அவரோடு இருக்கிறவர் வெளிச்சமா இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனிடத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. இருள்ல இருந்து வெளிச்சமா இருக்கிறவங்க ஒருபோதும் இருக்க முடியாது. நான் வெளிச்சமா இருக்கிற காட்டிக் கொள்கிறவர்கள், நான் வெளிச்சம் தான் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்கிற ஒருபோதும் இருக்க முடியாது. அவர்கள் இருளில் தான் இருக்கிறார்கள். அப்ப வெளிச்சம் தான் தேவனிடத்தில் இருக்கும் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. மத்தேயு 5:16 சொல்லப்படுது, இவ்விதமாக மனுஷர் உங்களில் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும் என்றாலே நம்முடைய வெளிச்சம் அவர் முன்னாடி பிரகாசிக்கும் பொழுதுதான் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? நீங்கள் உண்மையா இருக்கும் போது, தேவனுக்கு பயந்து வாங்கும் போது, நீங்க பரிசுத்தமா வாழும் போது, அந்த வெளிச்சம் தேவனிடத்துல நீங்கள் காண்பிக்கும் போது தான் உங்களுடைய மகிமை அங்க வெளிப்படும்.
அல்லேலூயா. நான் மகிமையா இருக்கிறேன், நல்லா ஜெபிப்பேன், நல்லா ஆராதிப்பேன், நல்லா துதிப்பேன், நல்லா பிரசங்கிக்க பண்ணிப்பேன் சொல்லிட்டு நீங்க இருளில் வாழ்க்கையில இருந்துட்டு அங்க பிரசங்கிக்க பண்ணதோ, அங்க ஜெபிக்கும் போதோ, அங்க ஆராதிக்கும் போதோ தேவன் முன்பாக அந்த வெளிச்சம் இல்லாத போனதுனால உங்களுடைய ஜபம், ஆராதனை, வேத வாசிப்பு எல்லாமே அங்க செயலிழந்து போவோம். தேவன் அதை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. முதல்ல உங்களுக்குள்ள இருதயத்திற்குற இருளை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. தேவன் வெளிச்சத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்ல ஆரம்பித்தா நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் சொல்லப்பட நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது, 21:4 சொல்லப்படுகிறது, மேன்மையான பார்வை அகந்தியான மனம் உள்ள துன்மார்க்கனுடைய போடும் வெளிச்சம் பாவம். அல்லேலூயா. சில பேரு துன்மார்க்கமா இருதயத்துல எல்லாம் இது அப்படின்னு நினைச்சுக்கொண்டு அவங்க வெளிச்சமா காட்டிக்குவாங்க. இந்த வெளிச்சம் பாவமான வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 11:10 சொல்லப்படுது, ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் அவன் இடர்வான் என்றார். அல்லேலூயா. நம்ம வெளிச்சமாக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இல்லாத போயிட்டீங்கன்னா நீங்க இடர்ல அடைந்து விடுவீங்களா? அல்லேலூயா. இட்டல்ல அறைவீர்கள் என்று தேவன் சொல்றார். அப்போ நமக்குள்ள ஒரு வெளிச்சம் முதல்ல உண்டாகணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் முதல்ல, தேவனுக்கு வாழ்க்கையில வானம பூமி உண்டாக்கின போது வெளிச்சம் உண்டான போதுதான் சகலமும் படைக்கப்பட்டது. அதே போலதான் நீங்க தேவனுக்குள் இருக்கும்போது உங்கள் இருதயம் வெளிச்சத்துக்குள் வரும்போது, அல்லது எல்லாத்தையும் விட்டு, பாவத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நீங்கள் தேவனுக்குள்ள வெளிச்சத்துக்கு வரும்போது நீங்க எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் நீங்க எதிர்பார்ப்பதுக்கும் மேலாக தேவன் உங்களை நிறைவாய் வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களோட பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். அநேக இருதயத்துல என் தேவனை கர்த்தர் கிரியை செய்திருப்பான்னு நினைக்கிறேன். நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. நம்ம நியாயத்தை எடுத்துக் கொள்வோம். நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குங்க. நீங்க தேவனுக்குள்ள இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க வெளிச்சமா வாழ பாருங்க. தேவன் உங்களை வெளிச்சத்தின் வெளிச்சத்துல உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமீன். நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே நீங்க பேசியதுக்காய் சோத்திரம். வெளிச்சத்தை குறித்து ஆண்டவரே எந்த வெளிச்சத்துல இருக்கணும் என்று நீங்க தெளிவாக பேசியிருக்கிறீர், அதுக்காய் சோத்திரம். நாம மகிழ்ப்பட்டோம். இந்த வார்த்தை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்க்க போகிற ஒவ்வொரு கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரை இதை பார்க்கும் போது ஆண்டவரே தேவனுடைய வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையில இறங்கும்படி செபிக்கிறான்ப்பா. தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படி செபிக்கிற ஆண்டவரே, அவருக்குள் பிசாசு இருள்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தை இப்போது அந்த இருள் விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய வெளிச்சம் அவருக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் இருதயம் தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. வெளிச்சம் உண்டாகட்டும்ப்பா. உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்மையே தேடும் போது என் தேவனா கர்த்தர் ஆண்டவரே நித்தமான ஒரு வெளிச்சத்தை நீ காண்பிப்பீர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள இந்த நாளை நீர் கிருபை செய்துக்காய் சோத்திரம். வல்லமை அவர் மேல வெளிப்படும்படி செபிக்கிறேன். ஆவியானவர் இது பார்த்து கொண்டு ஒவ்வொரு தொடுவதாக பிசாசு கிரிகள் மந்திர கட்டுகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தால் இப்போதே அந்த கட்டுகளை அறுக்கிறான். இதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமை கடந்து போய் அவர் கட்டுகளை அறுக்கப்படுவதை அவர்கள் உணர உதவி செய்வீராக. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். ஆவியானவர் வெளிப்படுவீராக. தடைகளை உடைத்து போடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க, ரத்த கோட்டைகள் வைத்து மூடுவீராக. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து பிதாவே தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம், பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னியைக்கும் சகா காலம் இயேசு கிறிஸ்து வருகையிலும் என் தேவனான கர்த்தர் உங்களோடும் என்னோடும் நிலைத்திருப்பாராக, வெளிச்சமாய் இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.